நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏட்டுமானூர் மகாதேவர் கோவில் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஏட்டுமானூர் மகாதேவர் கோவில் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் ஏட்டுமானூர் என்கிற ஊரில் அமைந்துள்ளது. இக்கோவில் கோட்டயம் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேற்கு நோக்கிய நிலையில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் வட்ட வடிவ கருவறையில் கரன் என்ற அசுரன் நிறுவிய சிவலிங்கம் இருக்கிறது. அகோர மூர்த்தியாக கருதப்படும் இங்கிருக்கும் சிவபெருமானை ஏட்டுமானூர் அப்பன், ஏட்டுமானூர் மகாதேவர் ஆகிய பெயர்களில் அழைக்கின்றனர். இத்தல இறைவனை காலை வேளையில் வழிபட்டால் மனமகிழ்வும், மதிய வேளையில் வழிபாடு செய்தால் காரியங்களில் வெற்றியும், இரவு நேரத்தில் வழிபட்டால் தவறுகளுக்கு மன்னிப்பும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கென்று தனி சன்னதி இல்லை. இருப்பினும் இறைவனின் கருவறைக்கு பின்புறம் பார்வதி தேவியின் சன்னதியாக கருதப்படுகிறது. வைக்கம் மகாதேவர் கோவிலில் உள்ள சிவபெருமானின் பாவத்திலிருந்து வேறுபட்டு ஏட்டுமானூர் கோவிலில் உள்ள சிவபெருமான் உக்கிரமான முகத்துடன் காட்சியளிக்கிறார். இறைவன் உக்கிரமாக இருந்தாலும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குபவராக இருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடிய வைப்பு தலங்களில் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குகிறது. ஏட்டுமானூர் என்றால் மான்களின் இடம் என்று பொருள்படும். மானூர் என்ற சொல்லிலிருந்து இந்த இடத்தின் பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுதைய ஆலயத்தின் பெரும்பாலான பகுதி 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அந்நிய படையெடுப்புகளால் கடந்த காலத்தில் பழைய கோவில் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் பல தென்னிந்திய அரச குடும்பங்களின் ஆதரவுடன் கோவில் மீண்டும் கட்டப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டில் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்ட சந்திரபாஸ்கரன் என்ற பாண்டிய மன்னன் தன் உடலில் இருந்த கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கியதை உணர்ந்தான். இதனால் இத்தல இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆலயத்தை புதியதாக கட்டியதாக கூறப்படுகிறது. ஆலயத்தின் முன்மண்டபத்தில் கல்லாலான நந்தி ஒன்றும் உலோகத்தாலான நந்தி ஒன்றுமாக 2 நந்திகள் காட்சியளிக்கின்றன. ஆலய வளாகத்தில் கணபதி, சாஸ்தா, தட்சிணாமூர்த்தி, யக்ஷி ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இக்கோவிலில் பல அழகிய சுவரோவியங்கள் உள்ளன. குறிப்பாக ஆலயத்தின் மேற்கு நுழைவாயிலில் உள்ள சிவபெருமானின் நடன ஓவியம் காண்போரை பிரமிக்க வைக்கிறது. ஆலயத்தின் மற்ற சுவரோவியங்கள் மற்றும் மர வேலைப்பாடுகள் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்களின் காட்சிகளை சித்தரிக்கின்றன. இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு நாட்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றது. ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆராட்டு விழா நடக்கிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் 8வது நாளில் 7.5 பொன்னானா என்ற சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நாளில் திருவிதாங்கூர் மகாராஜாவால் வழங்கப்பட்ட கோவிலின் தனித்துவமான பொக்கிஷங்களான 7.5 பொன்னானா என அழைக்கப்படும் 7.5 தங்க யானைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகின்றன. திருவிதாங்கூர் மன்னராக இருந்த மார்த்தாண்டவர்மா என்பவர் தங்கத்தால் தகடுகள் பொருத்தப்பட்ட 8 யானை சிலைகள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு பின் வந்த கார்த்திகை திருநாள் என்பவர் அந்த யானைகளை இந்த ஆலயத்திற்கு வழங்கி இருக்கிறார். இவற்றில் 7 யானைகள் 2.5 அடி உயரம் கொண்டவை. 8வது யானை இவற்றில் பாதி அளவு உடையது. எனவே இவற்றை 7.5 தங்க யானைகள் என்று பொருள் தரும் வகையில் மலையாளத்தில் 7.5 பொன்னானா என்று அழைக்கின்றனர். சீமை பலாமரத்தால் செய்யப்பட்ட இந்த யானை சிலைகள் 13 கிலோ தங்க தகடுகளை கொண்டு தங்க யானைகளாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏட்டுமானூர் கோவிலில் நடைபெறும் ஆராட்டு விழா காலத்தில் 8 மற்றும் 10ஆம் நாட்களில் இந்த 7.5 யானைகளும் கோவிலின் பாதுகாப்பு அறையில் இருந்து வெளியே எடுக்கப்படும். சிறிய தங்க யானையில் இறைவன் அமர்ந்திருக்க மற்ற 7 தங்க யானைகளுடன் ஊர்வலம் வருவது போன்ற காட்சி பொதுமக்கள் பார்வைக்காகவும் வழிபாட்டுக்காகவும் கோவிலில் வைக்கப்படுகிறது. இந்த யானைகள் அஷ்டதிக் பாலர்களை குறிப்பதாக கூறப்படுகிறது. மகாபாரதத்தை எழுதிய
வியாச முனிவர் இந்த ஆலய இறைவனை வழிபட்டுள்ளதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆதிசங்கரர் தனது புகழ்பெற்ற சௌந்தரிய லகரி எனும் பாடலை இந்த ஆலயத்தில் இயற்றியதாக சொல்கின்றனர். 15ஆம் நூற்றாண்டில் சந்திர பாஸ்கரன் என்கிற பாண்டிய மன்னனின் உடலில் இருந்த துஷ்ட சக்திகள் இக்கோவிலில் வழிபட்ட பொழுது நீங்கியமையினால் அதற்கு நன்றி கடனாக தற்பொழுதுள்ள கோவிலை அப்பாண்டிய மன்னன் கட்டித்தந்ததாக கோவில் வரலாறு கூறுகிறது. இனி ஏட்டுமானூர் மகாதேவர் கோவில் கொண்டருளிய வரலாற்றினை குறித்து காணலாம். காரா என்ற அசுரன் சிதம்பரத்திற்கு சென்று முக்தியை அடைவதற்காக கடுமையாக தவம் செய்தான். அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவனிடம் 3 சிவலிங்கங்களை கொடுத்து இந்த 3 லிங்கங்களை வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என கூறி மறைந்தார். காரா 3 லிங்கங்களுடன் தெற்கு நோக்கி சென்றான். அவனை பின்தொடர்ந்து செல்லும்படி புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதரையும் அனுப்பி வைத்தார் சிவபெருமான். ஒரு லிங்கத்தை வலது கையிலும் மற்றொரு லிங்கத்தை இடது கையிலும் 3வது லிங்கத்தை வாயிலும் எடுத்துக்கொண்டு சென்ற அசுரன் பயண களைப்பால் சிறிது ஓய்வு பெறுவதற்காக வலது கையில் இருந்த சிவலிங்கத்தை ஓரிடத்தில் வைத்தான். சிறிது நேரத்திற்கு பின்பு கீழே வைத்த சிவலிங்கத்தை அவன் எடுக்க முயன்றான். ஆனால் அது முடியாமல் போனது. அப்பொழுது அங்கு வந்த வியாக்கிரபாதரிடம் அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபடும்படி வேண்டிக் கொண்டான். அதை ஏற்ற வியாக்கிரபாதரும் அவ்விடத்திலேயே தங்கி அந்த சிவலிங்கத்திற்கு நீண்ட காலம் பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தார். அசுரன் மீதமிருந்த 2 சிவலிங்கங்களுடன் பயணத்தை தொடர்ந்தான். ஏற்றமானூர் என்ற இடத்தை அடைந்த பொழுது தனது இடது கையில் இருந்த சிவலிங்கத்தை அங்கே மேற்கு நோக்கி நிறுவி வழிபாடு செய்தான். பின்னர் வாயில் எடுத்து சென்ற சிவலிங்கத்தை கரித்துருத்தி என்ற இடத்தில் கிழக்கு நோக்கி நிறுவி வழிபட்டான். இதன் மூலம் அவனுக்கு முக்தி கிடைத்தது. அசுரன் காரா தனது இடது கையில் ஏந்தி வந்து பூஜை செய்த சிவலிங்கமே ஏட்டுமானூர் திருத்தலத்தில் அருள் புரிவதாக இத்தல புராணம் கூறுகிறது. ஏட்டுமானூர் கோவிலின் விசேஷ அம்சமாக அணையா விளக்கு கருதப்படுகிறது. இந்த அணையா விளக்கு கடந்த 450 ஆண்டுகளாக கோவிலின் நுழைவு வாயிலில் அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. இதை மலையாள மொழியில் வள்ளிய விளக்கு என்று அழைக்கின்றனர். இந்த விளக்கின் கீழ்ப்படியும் எண்ணெய் மை கண் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளையும் தீர்க்கும் குணம் கொண்டது என பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த அணையா விளக்கு இங்கு அமைந்ததற்கு பின்னால் ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு பெரியவர் தூக்கு விளக்குடன் இந்த கோவிலுக்கு வந்தார். நான் பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன். இந்த விளக்கை வைத்துக்கொண்டு எனக்கு யாராவது பணம் கொடுங்கள் என்று கெஞ்சினார். அங்கிருந்த சிலர் பணம் கொடுத்து விளக்கு வாங்கும் நிலை ஏட்டுமானூர் அப்பனுக்கு இல்லை என்று கூறி அவரை கேலி செய்தனர். உடனே அந்த பெரியவர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவனிடம், இறைவா என்னை காப்பாற்று என்று கண்ணீர் மல்க வேண்டி நின்றார். இந்த நிலையில் அந்த பகுதியில் திடீரென்று சூறாவளி காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய துவங்கியது. அப்பொழுது அங்கு வந்த ஒருவர் அந்த பெரியவர் கொண்டு வந்த விளக்கை பலிக்கல் அருகே தூக்கி காட்டினார். உடனே சூறாவளியுடன் கூடிய இடிமழை நின்று போனது. விளக்கை கையில் வைத்திருந்தவரும் திடீரென்று மறைந்து போனார். அப்பொழுதுதான் பெரியவரை கேலி செய்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக இறைவனே விளக்கை ஏந்தி வந்தது தெரிய வந்தது. இறைவனே கையில் ஏந்தி வந்ததால் இந்த விளக்கு இன்று வரை அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதாக செவி வழி கதை சொல்லப்படுகிறது. இந்த விளக்கிற்கு பின்னால் மற்றொரு கதையும் கூறப்படுகிறது. இறைவன் சிவபெருமான் பார்வதி தேவியை கைலாயத்திலேயே விட்டுவிட்டு ஏட்டுமானூர் சென்று விட்டார். இதனால் கவலை அடைந்த பார்வதி தேவி பூதகணங்கள், கணபதி, சாஸ்தா உள்ளிட்ட சிலருடன் கைலாயத்தில் இருந்து ஏட்டுமானூருக்கு புறப்பட்டாள். தான் இருக்கும் இடம் தேடி வந்த பார்வதி தேவியை கண்ட சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு விளக்கை ஏந்தி வரவேற்றார்.
இறைவனிடமிருந்து அந்த விளக்கை பெற்ற பார்வதி தேவி அதை தூண்டிவிட்டு அதன் ஒளியை மேலும் அதிகரித்தாள். அந்த விளக்கில் படிந்திருந்த கருப்பு நிற சாம்பலை எடுத்து தனது இரு கண்களையும் அழகுபடுத்தி கொண்டாள். அந்த விளக்கே இன்றளவும் அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வழிபடுபவர்களுக்கு வயிறு சம்பந்தமான வியாதிகள், தோல் வியாதிகள் மற்றும் சுவாச கோளாறு நீங்கும் என்றும் நம்மை பீடித்த துஷ்ட சக்திகள் யாவும் விலகும் என்பதும் பொதுவான பலனாக இருக்கிறது. இக்கோவிலில் வழிபட்டு இங்கு தரப்படும் பிரசாதத்தை சாப்பிட்டால் நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது பலரது அனுபவபூர்வமான நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவில் காலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது. இன்றைய பதிவின் வாயிலாக ஏட்டுமானூர் தலத்தின் சிறப்புகளை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஏட்டுமானூர் தலத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஏட்டுமானூர் அப்பனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.